மஞ்சள் நிறட்டுவியா பேனர் டிசைன் செய்வது எப்படி? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு பாஞ்சிக்கு பத்து சைஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் முதல்ல வேலையாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கண்டென்ட்டோட மெயின் பிக்சர். ஸோ மஞ்சள் நிறட்டுவான்றதுனால ஒரு பொண்ணோட பிக்சர் தான் மெயினாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு பொண்ணோட பிக்சர் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அந்த பொண்ணோட பிக்சரை வந்து நான் இந்த பேனருக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் டேன் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் சைடில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ அதுக்காக அவங்கள வந்து அதாவது இந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபேஸ் அந்த இது சைடுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இது பண்ணிங்கன்னா பேனர் பார்க்கறது கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ஃபோட்டோ கொஞ்சம் லைட்டாக என்லார்ஜ் பண்ணிக்கிட்டேன். ஒரு பொசிஷனில் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனருக்கு எப்படி பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேர் பண்ணிக்கிற ட்ரெஸ்ஸோட கலர் ப்ளூ, அதுக்கப்புறம் பிங்க் கலர் ஜாக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 கலரில் வந்து ஏதாவது ஒரு கலரை வந்து நீங்கள் பேக்ரவுண்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளூ கலரே இந்த கலர் பிக் டூவில் வச்சு ப்ளூ கலர் வந்து அவங்க போட்டுக்க ட்ரெஸ் கலர் சம்மந்தமாக கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கலரை வந்து ஆல்ரெடி நம்ம கிளிக் பண்ண அதே கலரில் கொஞ்சம் டார்க்காக நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் பேக்ரவுண்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் ஆப்ஷன் ஆல்ட்டு டெலிட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் அந்த கலரில் ஃபில் ஆகிடுச்சு. ஃபில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பியும் Ctrl+Shift+N கொடுத்துட்டு நியூ லேயர் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட் லேயரில் எல்லோ ஷேட் அடிக்குது. ஸோ இப்போ அந்த எல்லோ ஷேடுக்கு முதல்ல ஒரு ஆரஞ்சு கலர் நான் கொடுத்துட்றேன். ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பியூர் எல்லோ கலரை கொடுத்துட்றோம். அது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா முன்னே இருந்த ப்ரஷ் சைஸோட இப்போ இருக்க ப்ரஷ் சைஸ் நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஃபோட்டோ கொஞ்சம் நமக்கு ஹைலைட்டாக தெரியுது. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா டார்க்கான கலர். ஸோ இதே ப்ளூவில் கொஞ்சம் வந்தீங்கன்னா பிளாக்கில் இங்கே ஒரு கிளிக்கு கொடுத்தீங்கன்னா டார்க்கான கலர் வருது. அது அந்த எல்லோவில் இருக்கு முன்னாடி ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் கம்மியாக வந்துருக்கு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஒரு கிளிக்கு டார்க்காக கொடுத்ததுக்கப்புறம் அந்த டார்க்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த லேயரை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு கோயில் பேக்ரவுண்ட் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு ஒரு டெம்பிள் பேக்ரவுண்டை எடுத்து நான் அவங்களுக்கு பேக் சைடில் வச்சிடுறேன். பேக் சைடில் வச்சுட்டு அதை ஷிஃப்ட்டு பிடிச்சி பிளெண்ட் ஆப்ஷன் ஷிஃப்ட்டு பிடிச்சி மைனஸ் கொடுத்து எந்த பிளெண்ட் ஆப்ஷன் சூஸ் ஆகுமோ பார்க்குறேன். எனக்கு வந்து இந்த பிளெண்ட் ஆப்ஷன் செட் ஆகும்னு தோணுது. ஸோ இந்த பிளெண்ட் ஆப்ஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா விவிட் லைட். அதுக்கப்புறம் இந்த பிளெண்ட் ஆப்ஷன் தான் வேணும்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா இது 100% ஒப்பாசிட்டியாக இருந்தால் அந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்து ஹைலைட்டாக தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த லேயரோட ஒப்பாசிட்டி நான் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா எரேசர் டூலை வச்சு ஹார்ட்னஸ் இல்லாத எரேசர் டூலாக வச்சு நான் வந்து அதோட எட்ஜஸ்லாம் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ எரேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இன்னமும் அவங்க பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்கு அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளவர் எஃபெக்ட்லாம் இந்த ஃப்ளவர் இமேஜ் பிஎன்ஜி இமேஜ்லாம் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி pngwing.comல நான் அதுலேருந்து தான் அந்த வெப்சைட்லேருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ளவரை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக விசிபிள் ஆகிற மாதிரி ரொம்ப அதிகமான விசிபிள் ஆகிற மாதிரி பெருசும் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவரோட இமேஜ் கான்ட்ராஸ்ட் பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை நான் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் நான் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட்டு கொஞ்சமாக அதிகம் பண்ணிக்கிறேன். அதிகம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா அதை வந்து நான் ப்ளர் பண்ண போகிறேன். அது ஏன் ப்ளர் பண்ணுறேன்னா
அது ஷார்ப்பாக இருக்கும்போது அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் ப்ளர் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோ கொஞ்சம் ஹைலைட்டாக எடுத்து காட்டும். எடுத்து காட்டுறதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, திருப்பி Ctrl+Shift+N கொடுத்துட்டு நியூ லேயர் கொடுத்துட்டு அந்த பூ லேயருக்கு முன்னாடியே லைட் ப்ளூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மெஜந்தா. எப்போவுமே இந்த 2 கலருமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு மேட்சான கலர். ஓகேங்களா? இந்த பிங்க்கு ஸ்கை ப்ளூ இல்லைனா ஆரஞ்சு எல்லோ அப்புறம் க்ரீனு எல்லோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான மேட்சாக ஒரு கலர். இந்த மாதிரி ஒரு 3 கலர் காம்பினேஷனில் நீங்கள் எத்தனை பேனர் ஒன்றும் பண்ணாமல் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கொடுத்த இந்த ஸ்கை ப்ளூவும் மெஜந்தா கலரையும் திருப்பி பிளெண்ட் மோடில் நான் கொடுத்து எந்த கலர் சூஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் கோடிங் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து கலர் ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த அந்த ஃப்ளோ வருதோ அந்த ஃப்ளோவோட அப்படியே நீங்கள் டிசைன் பண்ணிக்கினே போனால் தான் அந்த பேனர் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த ஃப்ளெக்ஸ் டிசைனாக இருக்கட்டும், எந்த டிசைனாக இருக்கட்டும், முக்கியமான விஷயங்கள் ஹைலைட் பண்ணணும், முக்கியமே இல்லாத விஷயங்கள் டம்மியாக காட்டும். அப்படி நீங்கள் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அதாவது இப்போ இந்த பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த பொண்ணோட ஃபோட்டோவை ஹைலைட்டாக காட்டுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறேன். ஆனால் இல்லை எனக்கு இப்போ இந்த பொண்ணு ஃபோட்டோவோட மற்ற இந்த எக்ஸ்ட்ரா பேக்ரவுண்ட் திங்ஸ் இதுதான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட்டு, ஹைலைட்டு, கலர் காம்பினேஷன் இந்த 3 விஷயமும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னா பேனர் டிசைன் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். சரி, இப்போ அந்த ப்ளூவும் மெஜந்தாவும் நான் பிளெண்ட் மோட் கொடுத்ததில் எனக்கு இந்த மாதிரி ஒரு கலர்ஸ் கிடச்சிது. இது ஓகேன்னு பார்த்தா எனக்கு இது ஓகேவாக தான் தெரியுது. இல்லை உங்களுக்கு இது இன்னும் வேறு மாதிரி நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கண்டென்ட். ஸோ இப்போ கண்டென்ட்டை பொறுத்தையும் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷ்ஷோட எஃபெக்டை வந்து நான் வந்து PNG விங்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். இப்போ அதை நான் காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்லார்ஜ் பண்ணுறேன். என்லார்ஜ் எந்த அளவுக்கு நான் பண்ணுறேன்னா அந்த கண்டென்ட்டு இது உள்ள அடங்குற அளவுக்கு நான் வந்து அதை என்லார்ஜ் பண்ணுறேன். என்லார்ஜ் பண்ணிவிட்டு இந்த பொண்ணுக்கு பின்னாடி தாண்டி போகிற அந்த ப்ரஷ் எஃபெக்டை நான் M2ல் வச்சு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா கலர் ஓவர்லே கொடுத்து அந்த ப்ரஷ் டூவில் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வேறு கலர் வச்சுக்கலாம். இல்லை ஷிஃப்ட்டு கொடுத்து மைனஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே நமக்கு ஒரு தனி கலராக காட்டும். இப்போ நீங்கள் ஷிஃப்ட்டு கொடுத்து மைனஸ் கொடுத்து நான் வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி கண்டென்ட் வந்து டைப் பண்ணி வச்சுட்டேன். அந்த டைப் பண்ண கண்டென்ட்டை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கலர் டோன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஃபாண்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபாண்ட்டுக்கு பின்னாடி இருக்க இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எம்டியாக தெரியுது. இன்கேஸ் கஸ்டமர் வந்து ஒரு குழந்தை ஃபோட்டோ எனக்கு வந்து தனியாக ஹைலைட்டாக போடணுன்னா இங்கே ரவுண்டை வச்சு அந்த குழந்தை ஃபோட்டோவை நம்ம போட்டுக்கலாம். எப்படி இப்போ வந்து அந்த ரவுண்டுக்கு நீங்கள் பார்டர் கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஃபஸ்ட்டு பார்டரு அதாவது நீங்கள் கொடுக்க போகிற ஃபஸ்ட்டு பார்டரு என்றைக்குமே டார்க்காக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ரெண்டாவது பார்டரு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும். அப்படி தான் பார்த்தா அந்த பார்டரை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்டருக்கு நம்ம கலர் கொடுத்தாச்சு. இப்போ எப்பவுமே போல் ஒரே மாதிரி கொடுக்கறது இப்போ வந்து அந்த பார்டரோட ஷேப் அதாவது இந்த பார்டருக்கு நான் 3 லேயர் வச்சுருக்கேன். Ctrl+J கொடுத்து நான் 3 லேயர் க்ரியேட் பண்ணேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக லேயர் கொஞ்சம் ரைட்லேயும் செகண்ட் லேயர் கொஞ்சம் லெஃப்ட்லேயும் கொடுத்துட்டு அந்த செகண்ட் லேயருக்கும் லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துட்றேன்.
அந்த லாஸ்ட்டாக இருக்க லேயர் கலரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க லேயரை வந்து கொஞ்சம் லைட்டாக உள்ளே தெளிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து மேஜிக் டூல் யூஸ் பண்ணும்போது, அதாவது இந்த டபிள்யூ டூல் நம்ம யூஸ் பண்ணும்போது கலர் வந்து கரெக்டாக செலக்ட் ஆகிறதுக்காக. இப்போ இது மூணுத்தையும் வச்சுட்டு கண்ட்ரோல் ஈக்கிட்டு மெர்ஜ் பண்ணிக்கிறேன் ஒரே லேயராக வர்றதுக்கு. இப்போ நமக்கு அந்த இடம் என்னாச்சும் ஒரு ஃபோட்டோ போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா கீழே வந்து யூடியூப்ல க்ரியேட் பண்ணி இங்கே ரேடியஸ் வந்து 0.5 வச்சுக்கலாம். அப்போ தான் கர்வ் இங்கே நல்லா பெருசாக வரும். ஸோ கீழே பாக்ஸ் ஒன்று போட்டுட்டு அதுக்கு நியூ லேயர் கொடுத்துட்டு அதுக்கும் ஒயிட் கலரும் கொடுத்துட்டு ரெண்டாக எடுத்துக்கலாம். ரெண்டாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கலாம். நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு பாக்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ லேயர், அதாவது இந்த கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பிளரான பூ லேயரை வந்து டச்சே பண்ணக்கூடாது. சப்போஸ் டச் பண்ணிச்சுன்னா அந்த இடம் வந்து அந்த ஹைலைட்டு வந்து கெட்டு போகுது. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் தூரம் வச்சிட்டிங்கன்னா அதுவும் பார்க்கறதுக்கு ஒரு அழகான அவுட்புட்டை கொடுக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், நமக்கு ஆல்ரெடி இது பண்ணாலே பேனர் ஓவர், ஓகேங்களா. இது பண்ணாலே பேனர் நமக்கு முடிஞ்சிச்சுன்னு தான் அர்த்தம். பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் நீராட்டுவே அந்த பேக்ரவுண்டை பார்த்திங்கன்னா இன்னும் எம்டியாகவே இருக்குது அப்படின்றது ஃபீல் ஆகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, கூகுளில் போய் ஸ்கை பேக்ரவுண்ட், நான் கூகுள்லேருந்து இந்த ஃபோட்டோ தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக பேக்ரவுண்டுக்கு ஃபுல்லாக பின்னாடி அனுப்பிட்டு அதையும் நான் பிளெண்ட் மோடில் எந்த பிளெண்ட் மோட் நமக்கு சூஸ் ஆகுமோ அந்த பிளெண்ட் மோடை நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த பிளெண்ட் மோட் சூஸ் ஆகும் நான் தோன்றதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒப்பாசிட்டி லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு என்கேஜிங்கான பேக்ரவுண்ட் ரெடி. ஆனால் இப்போ இந்த க்ளவுட் பேக்ரவுண்ட், அந்த மேகத்தோட பேக்ரவுண்ட் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த எழுத்து அடி வாங்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா Alt SO, அதாவது சீரிஸ் 5 இருந்தால் Alt SO, இன்கேஸ் இதுவே ஃபோட்டோஷாப் 7.0 வந்தால் Alt SL. அப்படி கொடுத்தவொடனே ஒரு லேயரோட அவுட்லைன்லாம் செலக்ட் ஆகும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் N கொடுத்தீங்கன்னா நியூ லேயர் க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணி நல்லா டார்க்காக இருக்கிற கலரை சூஸ் பண்ணி பேக், அதாவது பிளாக், இந்த இடத்துக்கு வந்து அந்த பிளாக் தான் செட் ஆகும். ஸோ பிளாக் கலர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக்கு அப்படி கொடுக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எழுத்து கண்டென்ட் வந்து நமக்கு ஹைலைட்டாக எடுத்து காட்டுது. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த பேனர் ஓவர். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கஸ்டமரோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் தாராளமாக பிரிண்ட்டுக்கு அனுப்பலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோ கலர் எப்படி சூஸ் பண்ணுறது, அது பெஸ்ட்டான கலர் காம்பினேஷன் என்ன அப்படின்றது ஒருத்தர் 2-3 வீடியோவில் கண்டினியூஸாக கேட்டுருக்காரு. ஸோ அவருக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் கலர் சூஸ் பண்ணணும் அதுதான் கலர் சூஸ் பண்ணணும்னு எந்த ஒரு ரூல்ஸுமே நமக்கு கிடையாது. ஒரு டிசைனரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே ஃப்ளோவாக அவர் எடுத்துகிட்டு போகணும். ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லணுன்னா என்ன சொல்லணும்னா, இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரிலேட்டடாக ஒரு கலர் கொடுக்குறீங்க, அதாவது நீங்கள் ஏதோ கண்மூடித்தனமாக ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருங்க, அடுத்தடுத்து வர அந்த கண்டென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் நீராட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராட்டு மணிமேகலை அந்த 2 பேரை தவிர்த்து மீதி கொடுத்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ரிலேட்டடான ப்ளூவில் தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ எந்தெந்த விஷயத்தை நம்ம ஹைலைட் பண்ணணுமோ அந்தந்த விஷயத்தை தனியாக காட்டுறதுக்கு நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்டுக்கு ஆப்போசிட்டாக எந்த கலர் தேவைப்படுதோ அந்த கலர் கொடுங்க, ஓகேங்களா. அது வந்து இந்த பொண்ணுக்கு பின்னாடி கொடுத்த இந்த பேக்ரவுண்ட் லேயராகவும் இருக்கட்டும், வேறு எதுவாகவும் இருக்கட்டும், எந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணுமோ அந்த விஷயத்தை ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக கலர் சூஸ் பண்ணி கொடுங்க. மீதி எந்த விஷயம் நமக்கு ஹைலைட்டாக தெரிய வேணாம்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்த அந்த பேக்ரவுண்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் டிஃபர் பண்ணி காட்டுங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனரோட லுக்கை நம்மளுக்கு அழகாக எடுத்து காட்டும், ஓகேங்களா. வேறு ஏதாச்சும் டவுட் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம்.